இந்த ஆஸ்கார்னா என்ன, அகாடமி அவார்ட்னா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு எக்ஸ்டென்சிவா பார்க்க போறோம். அதோட இன்சைட்ஸ், அதோட ஹிஸ்டரி என்ன, ஸோ நிறைய இன்சைட்ஸ் நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாம். Which is universal. இந்த அகாடமி அவார்டை ஆஸ்கார் அவார்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கார் அவார்டு வந்து முதல்ல கொடுக்கப்பட்ட வருஷம் பாத்தீங்கன்னா மே 16, 1929 ஆண்டு தான் முதல் ஆஸ்கார் அவார்டு நடந்தது. ஆக்சுவலா முதல் 10 வருஷம் பாத்தீங்கன்னா அது ஆஸ்கார் அவார்டுன்னே சொல்லல, அகாடமி அவார்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அகாடமி அவார்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கு. அதுதான் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆம்பாஸ்னு சொல்லுவாங்க. மொத்தம் 200 நாடுகள்ல வந்து இதை வந்து லைவா பாக்குறாங்க. இதை வந்து 1953 தான் முதல்ல டெலிவைஸ் பண்ணாங்க. அசோசியேஷன் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆம்பாஸ், அந்த குழுவோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெவர்லி ஹில்ஸ், கலிபோர்னியால இருக்கு. அதை தவிர இது வரைக்கும் 2015 வரைக்கும் ஆஸ்கார் முடிஞ்ச 2015 வரைக்கும் 2947 ஆஸ்கார் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்காருக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா டெலிவிஷனுக்கு வந்து எமி அவார்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி தியேட்டரோட ஈக்குவலண்ட் என்னன்னா டோனி அவார்ட்ஸ். அதே மாதிரி மியூசிக் அண்ட் சவுண்ட் ட்ராக் கொடுக்குற அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிராமி அவார்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆஸ்காரோட ஈக்குவலண்ட் அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ஸ்லாம் தான் ஆஸ்காரோட ஈக்குவலண்ட். இந்த ஆஸ்காரோட முதல் ஆஸ்கார் அவார்ட் வின்னர் யாரு பாத்தீங்கன்னா எமில் ஜானிங்ஸ். அவர் வந்து த லாஸ்ட் கமாண்ட் என்ற படத்துக்கோசரம் வாங்கினாரு 1929 ஆண்டு. இந்த ஃபர்ஸ்ட் அகாடமி அவார்டு வந்து ஹாலிவுட் ரூஸ்வெல்ட் ஹோட்டல்ல தான் நடந்தது. மொத்தம் வந்து 270 பேர் அட்டன் பண்ணாங்க. ப்ரோக்ராமோட ஹோல் டைம் டியூரேஷன் எவ்வளவுனா முதல் அகாடமி அவார்டோட ஹோல் டியூரேஷன் 15 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் அகாடமி அவார்ட் ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுச்சு. அதை தவிர 1940 வரைக்கும் இந்த அவார்டிஸ் எல்லாம் வந்து பேப்பர்ல 3 மாசத்துக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் இந்த அவார்டை நடத்தினாங்க. ஆனா 1941 ஆண்டுல இருந்து தான் அதை வந்து ஒரு சீக்ரெட் என்வலப்ல, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2015 ஆஸ்கார் அவார்டு பாத்தீங்கன்னா கூட 2015 சீக்ரெட்டா அது ஓபன் பண்ற வரைக்கும் அது யாருன்னு யாருக்கும் தெரியாது. சோ அந்த பிராக்டிஸ் வந்து 1941 இருந்து தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா முதல் 6 அகாடமி அவார்டு வந்து 2 கேலண்டர் இயருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதாவது முதல் அகாடமி அவார்டு வந்து 1927 அண்ட் 1928 புரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ ஒரு அவார்ட்ல கொடுத்தாங்க. இந்த பிராக்டிஸ தான் வந்து முதல் 6 கன்சிக்யூட்டிவ் அவார்ட் செரிமனிஸ்க்கு ஃபாலோ பண்ணாங்க. முதல் ஆஸ்கார் அவார்டு வாங்கின நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா எமில் ஜெனிங்ஸ். அவர் எந்த படத்துக்கு வாங்கினாருன்னா த லாஸ்ட் கமாண்ட்ன்ற படத்துக்கு வாங்கினாரு. சோ அந்த பெருமை வந்து போய் சேர்றது வந்து ஆஸ்கார் நாயகன், முதல் ஆஸ்கார் நாயகன் யாருன்னா எமில் ஜெனிங்ஸ். 1929 இருந்து 2015 ஆஸ்கார் அவார்டு முடிஞ்ச வரைக்கும் 2947 ஆஸ்கார் அவார்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 1957 இருந்து தான் ஃபாரின் லாங்குவேஜ் கேட்டகரி பிலிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2002 தான் பெஸ்ட் அனிமேஷன் பிக்சர்ஸ் கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை தவிர இந்த ஆஸ்கார் அவார்டை பாத்தீங்கன்னா அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 34 சென்டிமீட்டர், அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 4 கிலோக்கு 15 கிராம் கம்மி, அதாவது 3.85 கிலோ. இந்த ஆஸ்கார் அவார்டு ஒரு 50 ஆஸ்கார் ஸ்டாச்சுட்டூட்ட பண்றதுக்கு 3 ல இருந்து 4 வாரம் எடுத்துக்கிறாங்க. அதை யார் பண்றாங்கன்னா பிரசித்தி பெற்ற RS ஓவன் அண்ட் கம்பெனி, அதாவது இலினாய்ஸ்ல சிகாகோல இருக்கிற அந்த கம்பெனி தான், நிறுவனம் தான் கடைசி 10-15 ஆஸ்கார் அவார்டா அவங்க தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்கார் அவார்டு எப்படி வடிவமைச்சுங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யூஸ் பண்ற உலோகம் பாத்தீங்கன்னா பிரிட்டேனியம்ன்ற உலோகத்தை யூஸ் பண்ணி தான் அந்த ஆஸ்கார் அவார்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ஆஸ்கார் அவார்டோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு வீரன், அதாவது நைட் வந்து கத்திய வந்து ஸ்வாட வந்து இப்படி புடிச்சிட்டு நிப்பாரு. அவர் வந்து ஒரு பிலிம் ரோலுக்கு மேல நிப்பாரு. அந்த பிலிம் ரோல்ல வந்து 5 ஸ்போக்ஸ் இருக்கும். அந்த 5 ஸ்போக்ஸ் எதை வந்து குறிக்குதுன்னா ஆக்டர், டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் டெக்னீஷியன், இவங்க 5 பேரை தான் அந்த 5 ஸ்போக்ஸ் குறிக்கிறது. அதே மாதிரி இந்த அகாடமி அவார்டை வந்து அபிஷியலா 1939 இருந்து தான் ஆஸ்கார் அவார்டுன்னு கூறப்பட்டது. அது வரைக்கும் வந்து அது அகாடமி அவார்டு தான் கூறப்பட்டது. இந்த ஆஸ்கார்ன்ற பேருக்கு வந்து நிறைய வதந்திகள் தான் சார் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. அதோட ரூமர்ஸ் என்னன்னா பெட்டி டேவிஸ், த ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் பெட்டி டேவிஸ் வந்து ஒரு வாட்டி அந்த ஆஸ்கார் அவார்டை பார்த்துட்டு இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்
ஆஸ்கார் ஹெர்மன் மாதிரியே இருக்குன்னு ஒரு கமெண்ட் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸோட எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியா இருந்த மார்கரெட் ஹென்ரிக்ன்றவங்க கூட அந்த அவார்டை முதல் வாட்டி பார்க்கும்போது தன்னோட அங்கிள் ஆஸ்கார் பியர்ஸ் மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரூமர்ஸ், அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட்ஸ். இதனால தான் வந்து ஆஸ்கார் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அன்கன்ஃபர்ம்டு தான். பட் 1939ல இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து அகாடமி அவார்டை ஆஸ்கார் அவார்டுன்னு கூறப்பட்டாங்க. அகாடமியில இன்னொரு இன்னோவேட்டிவா என்ன பண்ணாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு மீடியாக்கு அந்த வின்னரோட பெயர்கள் வந்து பொறிக்கப்படாம தான் வந்து அவார்டை கொடுத்தாங்க. 2010ல இருந்து என்ன இன்னோவேட்டிவா பண்ணாங்கன்னா, மொத்தம் 197 நாமினிஸ் 2010ஆம் ஆண்டு நடந்த ஆஸ்கார் அவார்ட் ஃபங்க்ஷன்ல மொத்த நாமினிஸ் வந்து 197 பேர். அகாடமி என்ன பண்ணிச்சு, 197 பேரோட பேரையும் வந்து பொறிச்சிடுச்சு. எது அகாடமி அவார்ட்ல யார் யார் வின்னரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் யார் யார் வின் ஆகாம இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணி அடுத்த வருஷம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. 1950ல அகாடமி வந்து ஒரு ரூலை கொண்டு வந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரூல். என்ன ரூல்னா, அகாடமி அவார்டு வாங்குறவங்க அந்த அகாடமி அவார்டை யார்கிட்டையும் விற்க கூடாது. அதாவது அவங்களோ அவங்களோட சந்ததியினரோ அந்த அவார்டை எந்த காரணத்தினாலும் எக்காரணத்தை கொண்டோ அதை விற்க முடியாது. அவங்க வித்தா அதை திருப்பி அசோசியேஷன் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தான் விற்க முடியும். அதுவும் எவ்வளவுக்கு? $1. அதையும் மீறி 1992 ஹாரோல்ட் ரசல்ன்ற ஒரு ஆஸ்கார் அவார்ட் வின்னர் 1946ல ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வின் பண்ணவர் என்ன படத்துக்குன்னா தி பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப். This is when I know I'm helpless. My hands are down there on the bed. I can't put them on again without calling to somebody for help. I can't smoke a cigarette or read a book. If that door should blow shut, I can't open it and get out of this room. I'm as dependent as a baby that doesn't know how to get anything except cry for it. Well, now you know, Wilma. Now you have an idea of what it is. I guess you don't know what to say. It's all right. Go on home. Go away like your family said. I know what to say, Homer. I love you. You mean you didn't mind? Of course not. I told you I loved you. I love you. I always have it. And I always will. ஆனா 1992ல அவர் பாப்பர். அவரோட வைஃபோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட அவரால பண்ண முடியல. சோ வேற வழியே இல்லாம அந்த ஆஸ்கார் அவார்டு $60,500 வித்துட்டாரு ஒரு ஆர்ட் ஹவுஸ்க்கு. ஆனா அவரால அசோசியேஷனால அகாடமியால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் பண்ணல. அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அகாடமி அவார்டு போனா எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபோட லைஃப் முக்கியம். அதே மாதிரி நான் நடிச்ச படம் வந்து நான் இருக்கனோ இல்லையோ ஹிஸ்டரியில இடம்பெற போகுது. ஸோ அதனால இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ்னு கூலா சொல்லிட்டாரு. இந்த அகாடமி அவார்ட்ஸோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா அதோட ஸ்ட்ரிக்ட் ஓட்டிங் ப்ராசஸ். அதாவது இந்த அகாடமியில வந்து ஆக்டிவா 5783 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ஓட்டும் வந்து ஒரு தணிக்கை நிறுவனம் வந்து தணிக்கை செய்யுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ். அவங்க தான் கடைசி 78 அகாடமி அவார்டா தணிக்கை செஞ்சுட்டு வர நிறுவனம். அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த 5783 பேர்ல 22% வந்து ஆக்டர்ஸ், நடிகர்கள். அவங்க தான் மேஜர். அதை தவிர 3 பிரான்ச்சா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த ஒரு படம் குவாலிஃபை ஆனோம்னா 2 ரூல், இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து அதை ஃபாலோ பண்ணும். அதை தவிர லாஸ் ஏஞ்சலஸ்ல மினிமம் 7 நாளைக்கு மேல ஓடி இருக்கணும். 2வது மேஜர் ரூல் என்னன்னா அந்த படம் 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கணும். 35ல இருந்து 70 mm பிலிம் ரோல்ல எடுக்கப்பட்ட படமா இருக்கணும். பிளஸ் 24 இல்ல 48 ஃப்ரேம்ல எடுக்கப்பட்ட படமா இருக்கணும். அதை தவிர ரெசல்யூஷனையும் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பார்ட்டிசிபேஷன், அந்த டெட்லைனுக்கு முன்னாடி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் voting norms of qualifying in an Oscar award. இந்த அகாடமி அவார்ட்ஸோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா அதோட ஸ்ட்ரிக்ட் voting process. அதாவது இந்த அகாடமியில வந்து ஆக்டிவா 5783 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க.
ஒவ்வொருத்தரோட ஓட்டும் வந்து ஒரு தணிக்கை நிறுவனம் வந்து தணிக்கை செய்யுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா the world famous பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ். இவங்க தான் கடைசி 73 அகாடமி அவார்டா வந்து தணிக்கை செஞ்ச நிறுவனம். அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த 5783 பேர்ல 22% வந்து ஆக்டர்ஸ், நடிகர்கள், அவங்க தான் மேஜர். அதை தவிர 3 பிரான்ச்சா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த ஒரு படம் குவாலிஃபை ஆனோம்னா 2 இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து அதை ஃபாலோ பண்ணும். அந்த படம் வந்து 1ல இருந்து 31ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணியானோம். முதல் ஜனவரியில இருந்து 31வது டிசம்பருக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். அதை தவிர லாஸ் ஏஞ்சலஸ்ல மினிமம் 7 நாளைக்கு மேல ஓடி இருக்கணும். 2வது மேஜர் ரூல் என்னன்னா அந்த படம் 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கணும். 35ல இருந்து 70 mm பிலிம் ரோல்ல எடுக்கப்பட்ட படமா இருக்கணும். பிளஸ் 24 இல்ல 48 ஃப்ரேம்ல எடுக்கப்பட்ட படமா இருக்கணும். அதை தவிர ரெசல்யூஷனையும் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பார்ட்டிசிபேஷன், அந்த டெட்லைனுக்கு முன்னாடி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் voting norms of qualifying in an Oscar award. ஃபாரின் லாங்குவேஜ் கேட்டகரி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இந்தியால இருந்து போன முதல் நாமினேட் ஆன படம் எதுன்னா, நம்மளோட நாமினேஷன் எது அனுப்பிச்சாங்கன்னா மதர் இந்தியா. மதர் இந்தியா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆஸ்காரை வின் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா வின் பண்ணல. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா ஒரு ஓட்டுல வந்து அவார்டை மிஸ் பண்ணிச்சு. அந்த வருஷம் வின் பண்ண படம் பாத்தீங்கன்னா நைட்ஸ் ஆஃப் கபீரியா, ஒரு இட்டாலியன் பிலிம். அதை தவிர பாத்தீங்கன்னா மொத்தம் 40 படங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆஸ்காருக்கு. அதுல இன்னொரு பெருமை தமிழ்நாட்டுக்கு என்னன்னா அதுல 7 படம் நம்ம உலக நாயகன் கமலஹாசனோட படம். இது வரைக்கும் 3 படங்கள் வந்து ஆஸ்கார் அந்த 5 படங்கள் நாமினேஷன்ல வந்து ஃபைனல் நாமினேஷன்ல 3 படங்கள் இடம்பெற்றிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் லகான், சலாம் பாம்பே, அப்கோர்ஸ் மதர் இந்தியா. அதை தவிர பாத்தீங்கன்னா 2009 வந்து நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வருஷம் தான் நம்ம மெட்ராஸ், மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் ஏஆர் ரஹ்மான் வந்து 2 அவார்டு வின் பண்ணாரு. அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சவுண்ட் ட்ராக். அதை தவிர ரெசுல் பூக்குட்டியை வின் பண்ணாரு, அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங். The nominees for best original score are The Curious Case of Benjamin Button by Alejandro Desplat, Defiance by James Newton Howard, Milk by Danny Elfman, Slumdog Millionaire by A.R. Rahman, Wall-E by Thomas Newman. And the Oscar goes to A.R. Rahman for Slumdog Millionaire. Before coming, I was excited and terrified. The last time I felt like that was during my marriage. There's this dialogue from a Hindi film called Mere Paas Maa Hai, which means I have nothing but I have a mother. So mother's here, and her blessings are there with me. I'm grateful for her to have come all the way. And I want to thank the Academy for being so kind, all the jury members. I want to thank Sam Schwartz, IDPR, all the crew of Slumdog, Mr. Gulzar, Rakib Alam, Blaze, my musicians in Chennai, in Mumbai. And I want to say something in Tamil which I normally say after every award, which is Ella Program Meravanake. God is great. Thank you. And the Oscar goes to Slumdog Millionaire, Ian Tapp, Richard Wright, and Vipul Bhukathi. Accepting the Oscar is Razul Bhukathi.
This is unbelievable. We can't believe this. Oh. Ladies and gentlemen. Son. I share this stage with two magicians, who created the very ordinary sounds of Bombay, the cacophony of Bombay, into a soul-stirring, artful resonance called Slumdog Millionaire. I come from a country and a civilization that, given the universe a word, that word is preceded by silence, followed by more silence. That word is Om. So I dedicate this award to my country. Thank you, Academy. This is not just a sound award. This is history being handed over to me. My sincere and deepest gratitude to my teachers, Danny Boyle, Christian Colson, Paul Ritchie, Pravesh, Tabu, and everybody who has contributed with this film, Glenn Fremantle, and all the sound mixers. I dedicate this to you guys. Thank you, Academy. Thank you very much. Thank you. Thank you very much. அதை தவிர 1992ல சத்யஜித் ரே, த கிரேட்டஸ்ட் லெஜெண்டரி சத்யஜித் ரே வந்து படுத்து படுக்கையா இருக்கும்போது அவரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆட்ரி ஹெப்பர்ன் வந்து நேர கொல்கத்தாக்கே போய் படுத்து படுக்கையா இருந்த சத்யஜித் ரேக்கு ஒரு ஹானரரி அவார்டு கொடுத்தாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா பதர் பஞ்சலி கோசன் கொடுத்தாங்க. அவர் வந்து படுக்கையிலேருந்து அந்த அவார்டை வாங்கிட்டு தன்னோட தேங்க்ஸ் ஸ்பீச்சை வந்து அப்படியே லைவா வந்து அந்த வருஷம் வந்து அகாடமி அவார்ட்ல வந்து அப்படியே காமிச்சாங்க லைவா. இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு. This year, the Academy Board of Governors has voted to award an honorary Oscar to the great Indian filmmaker Satyajit Ray. Mr. Ray has been making films for almost 4 decades. The Academy recognizes Mr. Ray's rare mastery of the art of motion pictures and of his profound humanism, which has had an indelible influence on filmmakers and audiences throughout the world. Well, it's an extraordinary experience for me to be here tonight to receive this magnificent award. அதை தவிர பார்த்தீங்கன்னா குல்சார் வாங்கியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு ஹானரரி அவார்டு தான். நம்ம ஊர் பாம்பே ஜெயஸ்ரீ 2013ல நாமினேட் ஆனாங்க. அதாவது பெஸ்ட் ஒரிஜினல் சாங்க்கு. என்ன படம்னா லைஃப் ஆஃப் பை. நிறைய பேருக்கு தெரியுமா? நம்ம ஊர் பாம்பே ஜெயஸ்ரீ வந்து லைஃப் ஆஃப் பைல பாடியிருக்காங்க. அதே மாதிரி 2011ல வந்து அதே டேனி பாயில் டைரக்ட் பண்ண 127 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊர் மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் ஏஆர் ரஹ்மான் திருப்பி வந்து நாமினேட் ஆனாரு. ஆனா வின் பண்ண முடியல. 2009ல வின் பண்ணாரு, 2011ல நாமினேட் ஆனாரு. இதுதான் நம்மளோட நட்சல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆஸ்கார்ஸ். இது வரைக்கும் நாம ஆஸ்கார் அவார்டை பத்தி, அதோட ஹிஸ்டரி என்ன, அது எப்படி கொடுக்கப்படுது, அதோட ஓட்டிங் பிராக்டிசஸ்லாம் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப குவிக்கா பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரி ஒண்டி பார்ப்போம். இது வரைக்கும் 78 ஆஸ்கார் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 3 ஆஸ்கார் பெஸ்ட் ஆக்டர் வாங்கின ஒரே ஆக்டர் யாருன்னா டேனியல் டே லூயிஸ். And the Oscar goes to Daniel Day-Lewis, and There Will Be Blood. Nomination for Daniel Day-Lewis. And the Oscar goes to Daniel Day-Lewis. And I love
Oscar goes to Daniel Day-Lewis. Daniel Day-Lewis is the first actor to win 3 Oscars in the lead actor category. பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில 1929ல இருந்து 2015 வரைக்கும் ஒரே ஒரு மனுஷன் தான் 3 அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேனியல் டே லூயிஸ். அந்த ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணல. ஆனால் ஒரு எமகாத ஆக்ட்ரஸ் அந்த ரெக்கார்டையும் பீட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா தி லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கேத்ரீன் ஹெப்பர்ன். அவங்க வாங்கின டோட்டல் அவார்ட்ஸ் எவ்வளவுன்னா 4 அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கியிருக்காங்க. The winner, it's a tie. The winners are Katharine Hepburn in Lion in the Winter and Barbara Streisand. Those nominated for Best Actress are Katharine Hepburn in Guess Who's Coming to Dinner, Anne Bancroft in The Graduate, Dame Edith Evans in The Whisperers, Faye Dunaway in Bonnie and Clyde, and Audrey Hepburn in Wait Until Dark. The winner is Katharine Hepburn in Guess Who's Coming to Dinner. Mr. George Cooper will accept the award on behalf of Katharine Hepburn. I'm honored to be here to celebrate with you all the 5 extraordinary women representing the wonderful work accomplished in this category over the past year. The category is, of course, Best Actress in a Leading Role. And the nominees are Katharine Hepburn for On Golden Pond, so we had a wonderful display on a nice mannequin of the Hepburn red sweater. And the estate, when they gave the Portrait Gallery the Oscars, gave the red sweater to the American History Museum.